இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்க மறுத்த நபர்கள் அதிகமாக பல விஷயங்களை இஸ்லாத்தை நோக்கி வைப்பார்கள். அதில் பிரதானமாக வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்யக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இறுதி திருமணம் இருக்கு இல்லையா, அந்த திருமண வயது பார்த்திங்கனாக்கா குறையாக சொல்லுவாங்க. திருமண பந்தம்க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கக்கூடிய சில சட்டங்கள் இருக்கின்றது. ஒன்று என்னன்னாக்கா, அவர்களுக்கு திருமணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, அவர்கள் அந்த வயதை அடைந்திருக்கணும், வயதிற்கு வந்திருக்கணும், பியூபர்ட்டி என்று சொல்கிறது. அதால் வயசுக்கு வந்திருக்கணும். ஒன்று அவங்களுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு தான் பார்த்திங்கனாக்கா இயற்கை அமைத்து தந்திருக்கக்கூடிய விதி. இதுதான் இறைவனுடைய விதி. இங்கே வயது வித்தியாசம் என்பது நாங்களாக அதை மனிதர்களாக அதை தேர்ந்தெடுத்து கொண்டது. இது காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே வந்தது. நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்திருக்கிறார்கள். எல்லா சமூகத்திலையும் இது நடந்திருக்கின்றது. ஆக திருமணம் செய்வதற்கு இந்த பக்கம் ஆணும் சரி இந்த பக்கம் பெண்ணும் சரி அவர்கள் சம்பந்தம் கொடுத்துருக்கணும். அதற்கு சாட்சியாக அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்க வேண்டும், இல்லைனா கார்டியன் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் திருமணம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் திருமணம் முடிந்த பிறகும் கூட அவரை அவருடைய திருமணம் முடிந்த பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை நெருங்கினது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்தேன், ஆனால் அவர் நான் இறைவனை வணங்கப் போகின்றேன், என்னை விடுங்கள் ஆயிஷா என்று அவர் புறக்கணித்து விட்டார். ஆகையால் இங்கே யாரெல்லாம் நபியை குறை சொல்கின்றார்களோ அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளட்டும், அவர் தன் மனைவியை கட்டாயப்படுத்துவது கிடையாது. அப்புறம் வதவதே என்ற பிள்ளைகளை அவர் பெறவும் இல்லை. திருமண பந்தத்திற்கு உள்ளே தான் அவரை திருமணம் செய்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் வயதை அடைந்திருந்தார். அவருக்கு திருமணம் என்ன என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திலே 5, 6, 8, 9 என்று இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை நீங்கள் சொல்கிறீங்களே பிள்ளைகள், அவர்களை இன்றைக்கு பாலியல் துன்புறுத்தலால் அவர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை அனைவரும் சிந்திக்க வேண்டும். இதற்கு தான் இந்த மனிதனை படைத்த ஏக இறைவன் பெண் பிள்ளைகளை, முக்கியமாக பெண்களை சிறு வயதிலிருந்தே தன்னுடைய அழகை மறைத்து வெளியே செல்லும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவுகள், சில உறவுகள் மட்டும்தான் அல்லாஹ் உருவாக்கியிருக்கின்றான். அந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டு எந்த ஆண் மகனின் கண்ணுக்கும் ஒரு பெண் பிள்ளை அழகாக தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவன் இந்த சட்டத்தை இறக்கியிருக்கின்றான். இன்றைக்கு குடியும் போதையும் அதிகமாக காணப்படுவதால் வலுக்கட்டாயமாக பெண் பிள்ளைகளை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அரசு இஸ்லாத்திலிருந்து தீர்வு எடுத்து அந்த தீர்வை அமல்படுத்தினால் மட்டும்தான் இதற்கான ஒரு சரியான முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனை என்பதை நான் சொல்கின்றேன்.